ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் கூகுள் குரோமோட ஹிஸ்ட்ரியை பர்மனெண்ட்டாக எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் நார்மலாக டெலீட் பண்ணீங்கன்னா அது சும்மா அந்த ஆப்பில் மட்டும் டெலீட் ஆகுங்க. ஆனால் உங்கள் ஆக்டிவிட்டி, அதாவது உங்களோட மெயிலில் அது ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. நம்ம பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும்னா இந்த விதை நீங்கள் ட்ரை பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்க. நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போடணும். சரி சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பாருங்கள் 3 டாட் வச்சு ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. நம்ம இந்த பேஜ் ஸ்டோர் ஆகிருக்கு, உங்களுக்கு காட்டு. யார் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இதில் காட்டு. இது வந்து இதில் மட்டும் ஸ்டோராக கிடையாது, இன்னும் இருக்குது. நம்ம நார்மலாக கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? இதில் கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு மேலே பார்த்தீங்களா? அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி சும்மா டெலிட் பண்ணிடுவோம். அப்போ டெலிட் பண்ணோன்னே நம்ம நினச்சிடுவோம், அட குரோமில் எல்லாம் டெலிட் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிப்போம். இப்போ கிளியர் ஆல் டைம் கொடுத்தோன்னே பார்த்தீங்களா? இதில் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியோ டெலிட் ஆகிடுச்சு, அட அவ்வளோதான்டா குரோம் ஹிஸ்ட்ரி எல்லாம் எம்டிஏ காட்டுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இது கிளியர் ப்ரௌசிங் டேட்டா கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எம்டி ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. உங்கள் மெயிலில் அந்த இதில் வந்து ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்குது. அதை எப்படி டெலிட் பண்ணலான்னா, நீங்கள் அந்த கிளியர் ப்ரௌசிங் டேட்டா கொடுத்தீங்களா தெரியுங்களா? அந்த பேஜில் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு மேலே பாருங்க, நம்மளுக்கு இந்த பேஜ் இருக்குதுங்களா? நம்ம அப்படியே கிளியர் ப்ரௌசிங் டேட்டா கொடுத்தோம். அதுக்கு மேலேயே பாருங்க மை ஆக்டிவிட்டி google.com அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அதில் நம்ம ஆக்டிவிட்டியாக கூகுளில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் பாருங்கள், நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாமே இன்னும் அப்படியே இருக்குது. இது மாற நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாம் இதில் ஆக்டிவாக கூகுளில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. இதில் வந்து நம்ம கீழே பார்த்தீங்களா டெலிட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, அந்த டெலிட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் இதுலேயும் கன்ஃபர்மேஷன் இருக்குது. எப்போ டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, ஆல் டைமா இல்லை 1 ஹவர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும். அதனால் ஆல் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அந்த பேஜில் ஆல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல் டைம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி கூகுள் ஆட்ஸ், குரோம், டிஸ்கவர், மேப்ஸ் இது மாதிரி எல்லாத்துலேயும் கூகுள் ப்ளே ஸ்டோர் எல்லாத்துலையும் டெலிட் பண்ணணும் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இல்லை மறுபடியும் கன்ஃபர்மேஷனுக்கு டெலிட் அப்படின்னு கேட்குது. நீங்கள் மறுபடியும் டெலிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் டெலிஷன் கம்ப்ளீட்டட், அதாவது உங்கள் ஹிஸ்ட்ரி டெலிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கிறாங்க. ஆக்டிவிட்டியில் டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இன்னொன்றும் இருக்குது. மொத்தம் 3 நம்ம டெலிட் பண்ண 3 விதமாக டெலிட் பண்ணணும். இப்போ கீழே பார்த்தீங்களா, சி யுவர் குரோம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இருக்குது. உங்கள் ஹிஸ்ட்ரி, அதாவது அதில் இருக்குங்க. அதுலேயுமே அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதாவது சி யுவர் குரோம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ்லேயுமே உங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதுலேயும் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. இதுலேயுமே மொத்தம் 3 விதமாக இருக்குது. இதுலேயும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், இதுலேயும் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாமே இதுலேயும் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே பாருங்கள் 3 கோடு போட்டு ஒரு சிம்பிள் இருக்குங்களா? ஆமாங்க, அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் டெலிட் ஆல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த டெலிட் ஆல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை கன்ஃபர்மேஷனுக்கு மறுபடியும் டெலிட் கேட்குது. நீங்கள் டெலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயும் இந்த பேஜ்லேயுமே உங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாம் டெலிட் ஆகுது. இது வந்து குரோம், இது வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாங்க. இப்படி பண்ணிட்டா போதுமானா, இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம அப்படியே ஃபஸ்ட்டாக பார்த்துறீங்களா? அந்த நம்ம 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு கிளிக் பண்ணி போனோம் தெரியுங்களா? அந்த ஆப்ஷனை டெலிட் பண்ணி போட்டு அப்புறம் வந்து டெலிட் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் தான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாம் பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகுங்க. நீங்கள் இந்த வேலை தான் கூகுள் குரோம் ஹிஸ்ட்ரி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண முடியுங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போடணும். சரி சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.